இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸிங் ஐசி 555 டைமர். பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். இங்கே மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா யூஸிங் ஐசி 555 டைமர். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஐசி 555 டைமரில் முக்கியமான காம்பனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான காம்பனன்ட் என்னென்னா வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க், 2 கம்பேரட்டர், எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர். இதெல்லாம் முக்கியமான காம்பனன்ட் ஆஃப் ஐசி 555 டைமர். த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? இட் சப்ளை தி பயாஸ் வோல்டேஜ். அதாவது இது வந்து பயாஸ் வோல்டேஜ் சப்ளை பண்ணுது. எங்கே சப்ளை, யாருக்கு சப்ளை பண்ணுது? அப்பர் கம்பேரட்டருக்கும் லோயர் கம்பேரட்டர் சர்க்யூட்டுக்கும் சப்ளை பண்ணுது. இப்போ அப்பர் கம்பேரட்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை பண்ணுது பார்த்தீங்கன்னா 2/3 VCC voltage supply to the inverting input terminal of the upper comparator circuit. அதே டைமில் the lower comparator network இது எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை பண்ணுது? 1/3 VCC bias voltage சப்ளை பண்ணுது. எங்கே? பாசிட்டிவ் டெர்மினல், தட் இஸ் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆஃப் தி லோயர் கம்பேரட்டர், இதுக்கு சப்ளை பண்ணுது. இங்கே நெக்ஸ்ட்டு கம்பேரட்டர், இங்கே 2 கம்பேரட்டர் யூஸ் பண்ணுறோம், லோயர் கம்பேரட்டர் அண்டு அப்பர் கம்பேரட்டர். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் கம்பேரட்டர் சர்க்யூட்டில் வந்து 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கம்பேரட்டர் சர்க்யூட்டில் இன்வெர்ட்டிங் அண்டு நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்னு சொல்லுவோம். இன்வெர்ட்டிங் டெர்மினல் என்னது? நெகட்டிவ் டெர்மினல். நான் இன்வெர்ட்டிங்னா பாசிட்டிவ் டெர்மினல். இப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தென் நெகட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ். அந்த கண்டிஷனில் இந்த கம்பேரட்டர் அவுட்புட் என்னவாக இருக்கும்? அவுட்புட் கோஸ் டு தி positive. Suppose the positive input terminal voltage less than negative input terminal voltage. அந்த கண்டிஷனில் the comparator output என்னவாக இருக்கும்? goes to 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் தி ஐசி 555 டைமரில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஃப்ளிப் ஃப்ளாப், அதாவது எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லலாம். இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் 2 இன்புட் இருக்குது, எஸ் அண்டு ஆர். 2 அவுட்புட் இருக்குது, Q அண்ட் Q பார். இப்போ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் எஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? த அவுட்புட் Q கோஸ் டு 1, Q பார் கோஸ் டு 0. அதாவது Q வந்து 1 ஆகும், Q பார் வந்து 0 ஆகும். ஓகேங்களா? அதே டைமில் அதே மாதிரி இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஆர் இன்புட்டில் வந்து ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? த Q கோஸ் டு 0 அண்டு Q பார் வந்து 1 ஆகும். அதாவது எஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா Q வந்து 1, Q பார் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கும்போது Q ஈக்குவல் டு 0, Q பார் ஈக்குவல் டு 1. இது எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர் Q1. இந்த டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர்னால் என்ன? Q1 வந்து இங்கே வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டரில் வந்து இன்புட் வந்து பேஸ். இந்த பேஸுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்? டிரான்சிஸ்டர் Q1 வந்து ஆன் கண்டிஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் Q1 ஆன் கண்டிஷன் ஆகும்போது என்ன ஆகும்? இட் ஆக்ட் ஆஸ் தி க்ளோஸ்டு சுவிட்ச். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் Q1 எதுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்? கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டிரான்சிஸ்டர் Q1 வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது என்ன ஆகும்? கெப்பாசிட்டரும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இட் இஸ் கனெக்டட் டு தி கிரவுண்ட். அதே டைமில் இந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதாவது நெகட்டிவ் 0 வோல்ட் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? த டிரான்சிஸ்டர் Q1 இஸ் தி ஆஃப் கண்டிஷன், இட் ஆக்ட் ஆஸ் தி ஓப்பன் சுவிட்ச். இப்போ இந்த கெப்பாசிட்டர், அந்த டைமில் கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்? இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜிங் ப்ராசஸ் நடக்கும். எது வரலும் சார்ஜ் ஆகும்? டுவர்ட்ஸ் தி விசிசி வரலும் சார்ஜ் ஆகும். எது வழியே? த்ரூ தி ரெசிஸ்டர் ஆர் வழியே இது சார்ஜிங் நடக்கும். ஆனால் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர். பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் மல்டிவைப்ரேட்டர் சர்க்யூட்டில் பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து இன்வெர்ட்டராக ஆக்ட் ஆகுது. இப்போ பவர் ஆம்ப்ளிஃபையர் இன்புட்டில் வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 1, that is high, goes to high. Suppose the power amplifier input வந்து high, that is it is equal to 1 கொடுத்தீங்கன்னா the output goes to the low, that is the output is the 0.
மோனோஸ்டேபிள் அதுக்கு முன்னாடி மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னா என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரை ஒன் ஷூட் மல்டிவைப்ரேட்டர்னு சொல்லலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா இட் ஜென்ரேட் தி சிங்கிள் ரெக்டாங்குலர் அவுட்புட் பல்ஸ் வித் ஃபிக்ஸ்டு டூரேஷன். இந்த ரெக்டாங்குலர் அவுட்புட் பல்ஸ் ஒரு சிங்கிள் ரெக்டாங்குலர் அவுட்புட் பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். த டைம் டூரேஷன் ஆஃப் தி ரெக்டாங்குலர் அவுட்புட் பல்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா யூஸிங் தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இன் தி மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் சர்க்யூட். பார்த்தீங்கன்னா மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரில் ரெண்டு ஸ்டேட் இருக்குது. ஒன் ஸ்டேபிள் ஸ்டேட் அண்டு ஒன் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்னா என்னென்னா இட் இஸ் தி டெம்பரரி ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே, நவ் when an external trigger pulse is applied to the மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் பல்ஸை வந்து நம்ம மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரில் அப்ளை பண்ணனா இந்த சர்க்யூட் எப்படி எங்கே போகும்னா ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த சர்க்யூட் வந்து இந்த குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் இட் ஆட்டோமேட்டிக்கலி ரிட்டர்ன் டு தி ஸ்டேபிள் ஸ்டேட். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இந்த டைம் டூரேஷன் ஆஃப் தி state, time duration between the stable and quasi stable state depends upon the value of resistor and capacitor using in the monostable multivibrator circuit. Trigger pulse apply பண்ணாத வரை monostable multivibrator எப்பயுமே ஸ்டேபிள் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஒன்ஸ் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும், மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறும். ஆஃப்டர் சம் டூரேஷன் என்ன ஆகும், இந்த மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்லி ரிட்டர்ன் டு தி ஸ்டேபிள் ஸ்டேட். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இனிஷியலாக அசியூம் பண்ணிக்கிறோம். இனிஷியலி த மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் இன் ஸ்டேபிள் ஸ்டேட். இந்த கண்டிஷனில் the SR flip-flop output Q bar equal to 1. இப்போ SR flip-flop output Q bar எங்கே கனெக்ட் பண்ணிடுது, இட் இஸ் கனெக்டட் டு தி பவர் ஆம்ப்ளிஃபையர் இன்புட் அண்ட் ஆல்சோ டிரான்சிஸ்டர் Q1 பேஸ். இப்போ பவர் ஆம்ப்ளிஃபையர் இன்புட் ஈக்குவல் டு 1. இங்கே பவர் ஆம்ப்ளிஃபையர் என்னவா ஆக்ட் ஆகுது, இன்வெர்டராக ஆக்ட் ஆகுது. அதனால் என்னாகும், இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட் கோஸ் டு 0. தட் இஸ் த மோனோ ஸ்டேபிள் அவுட்புட் இஸ் 0. at the same time இந்த Q bar வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குது, டிரான்சிஸ்டர் பேஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ டிரான்சிஸ்டர் என்னாகும், கோஸ் டு தி ஆன் ஸ்டேட் பிகாஸ் யூஆர் யூஸிங் தி NPN டிரான்சிஸ்டர். பேஸுக்கு வந்து ஹை வோல்டேஜ், பேஸுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்னாகும், த டிரான்சிஸ்டர் Q1 கோஸ் டு ஆன். இப்போ பார்த்தீங்கன்னா த டிரான்சிஸ்டர் Q1 எங்கே கனெக்ட் ஆகிருக்குது, it is connected parallel to the capacitor. இப்போ டிரான்சிஸ்டர் Q1 ஆன் ஆனால் என்னாகும், it act as the closed switch. அப்போ என்னாகும், the capacitor also short circuited because the capacitor எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா டிரான்சிஸ்டருக்கு அக்கராஸாக கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ கெப்பாசிட்டர் என்னாகும், it discharging towards the ground. இப்போ நம்ம குவாசி ஸ்டேபிள் கண்டிஷன் போகலாம். when a நெகட்டிவ் ட்ரிகர் பல்ஸ், இப்போ நெகட்டிவ் ட்ரிகர் பல்ஸ் வந்து நம்ம பின் நம்பர் 2ல் நம்ம அப்ளை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ட்ரிகர் பல்ஸ் பின் நம்பர் 2ல் அப்ளை பண்ணுறோம். இந்த பின் நம்பர் எங்கே பின் நம்பர் 2 எங்கே கனெக்ட் ஆகிருக்குது, லோயர் கம்பேரட்டர் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா. இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் supply the bias voltage to upper comparator and lower comparator. பார்த்தீங்கன்னா the lower divider network என்ன பண்ணுது, supply the 1/3 VCC bias voltage to the non-inverting terminal of the lower comparator. பார்த்தீங்கன்னா the voltage divider network வந்து 1/3 VCC voltage வந்து சப்ளை பண்ணுது. எங்கே சப்ளை பண்ணுது, non-inverting terminal of the lower comparator. அதே டைமில் த நெகட்டிவ் கோயிங் ட்ரிகர் பல்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற நெகட்டிவ் கோயிங் ட்ரிகர் பல்ஸ் வந்து லெஸ் தென் பயாஸ் வோல்டேஜ் 1/3 VCC.
அந்த கண்டிஷனில் லோயர் கம்பேரட்டர் அவுட்புட் கோஸ் டு ஹை. லோயர் கம்பேரட்டர் அவுட்புட் கோஸ் டு ஹை. லோயர் கம்பேரட்டர் அவுட்புட் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்? எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் செட் இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ லோயர் கம்பேரட்டர் அவுட்புட் ஈக்குவல் டு 1, hence S equal to 1. Here the 1 represent the positive voltage, 0 represent the negative voltage. இந்த படத்தை பாருங்கள். இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர், அதாவது கெப்பாசிட்டர் அக்ராஸாக வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்குது. ஓகே, டைம் t ஈக்குவல் டு 0, டைம் t ஈக்குவல் டு 0 இருக்கிற டைமில் டிரான்சிஸ்டர், அதாவது டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர் இன் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் அது என்ன ஆகும்? ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். அதனால் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. எது வரலும் சார்ஜ் ஆகுதுன்னா 0 வோல்ட்லேருந்து 2/3 VCC வோல்ட் வரலும் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி டைம் t ஈக்குவல் டு கேபிட்டல் T, அந்த டைமில் இந்த டிரான்சிஸ்டர் Q இஸ் ஆன், டிரான்சிஸ்டர் Q வந்து ஆன் ஆகுது. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் Q ஆன் ஆகும்போது இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு க்ளோஸ்டு சுவிட்சாக ஆக்ட் ஆகுது. இப்போ டிரான்சிஸ்டர் வந்து கெப்பாசிட்டர் அக்ராஸாக கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ டிரான்சிஸ்டர் க்ளோஸ்டு சுவிட்ச் ஆகும்போது இந்த கெப்பாசிட்டர் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட், கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது. அதனால என்னாகும்? வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் சடன்லி ஃபால் ஃப்ரம் 2/3 VCC டு 0 வோல்ட். நெக்ஸ்ட்டு இங்கே ஈக்குவேஷன் 1 இது என்ன சொல்லுதுன்னா, த டைம் பீரியட் ஆஃப் தி அவுட்புட் வேவ்ஃபார்ம், த டைம் பீரியட் ஆஃப் தி அவுட்புட் வேவ்ஃபார்ம் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரெசிஸ்டர் அண்டு கெப்பாசிட்டர் வேல்யூ. அந்த ரெசிஸ்டர் அண்டு கெப்பாசிட்டர் வேல்யூ மட்டும் டிபெண்ட் பண்ணி த டைம் பீரியட் ஆஃப் தி அவுட்புட் வேவ்ஃபார்ம் இருக்குது. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்ளை வோல்டேஜ். அப்ளிகேஷன் இன் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா, மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் வந்து நிறைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது, பலவிதமான அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. இந்த மெயின் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ஸிங் பல்ஸ் டிடெக்டர், லீனியர் ரேம்ப் ஜென்ரேட்டர், ஃப்ரீக்வன்சி டிவைடர் அண்டு பல்ஸ் வித் மாடுலேஷன், இதெல்லாம் முக்கியமான அப்ளிகேஷன்ஸ்.